trigonometry 1 expansions பார்த்தோம். அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு ப்ராப்ளம் போட்டோம். ஒன்று வந்து cos 5 theta அதனோட எக்ஸ்பேன்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் cos theta பார்த்தோம். அப்புறமா cos 6 theta இது ஈவன் மல்டிபிள் ஆஃப் theta, இது ஆட் மல்டிபிள், அது இன் டர்ம்ஸ் ஆஃப் cos theta பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைன் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைனோட மல்டிபிள் ஆங்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதில் இந்த சைன் 7 தீட்டா வந்து ஆடாக இருந்தால் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ப்ரீ ரெக்விசிட்டாக என்ன பண்ணுறோம்னா இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் நம்ம எழுதிக்கிறோம். பாருங்கள், இங்கே 7 தீட்டா இருந்தாக்கா நீங்கள் அப் டு 7 வரைக்கும் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல அப் டு 7 வரைக்கும் எழுதிக்கலாம் நீங்கள். சரிங்களா? எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பேன்ஷன் அந்த ப்ராப்ளம் போடும்போது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சொல்யூஷன் போடுவோம். ஓகே, ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் சைன் 7 தீட்டா கொடுக்குறாங்களோ அதனோட கம்பேனியன் யார்? சைன் 7 தீட்டாக்கு கம்பேனியன் வந்து காஸ் 7 தீட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சைன் 7 தீட்டா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்பேனியனோட சேர்த்திக்கலாம், எழுதிக்கலாம். அதாவது கன்சிடர் நம்ம என்ன பண்ணலாம், காஸ் 7 தீட்டா ப்ளஸ் அதனோட கம்பேனியன் யார்? சைன் 7 தீட்டா. ஸோ இப்போ சைன் 7 தீட்டாக்கு கம்பேனியன் வந்து காசுக்கு சைனு. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா raised to the power 7 அப்படின்னு எழுதிடலாம். இது எப்படி எழுதுறோம்னா இது வந்து டிமாவிஸ் தியரம் படி எழுதும். நம்ம வந்து முன்னாடியே வந்து வீடியோஸில் சொல்லியிருக்கோம், இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்டேட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கலாம். இது டிமாவிஸ் தியரம் படியாக வருது இந்த ஈக்குவாலிட்டி. ஒன்ஸ் இந்த ஈக்குவாலிட்டி வந்தவொடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து பைனாமியல் தியரம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பைனாமியல் தியரம் என்னது நமக்கு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பேண்ட் பண்ணுற பாருங்க. இது வந்து முதல்ல 7c0 காஸ் தீட்டா காஸ் பவர் நியாயமாக 7 தீட்டான்னு போட்டுடலாம், காஸ் பவர் 7 தீட்டா. அதுக்கப்புறமா ஐ சைன் தீட்டா raised to the power 0 ஐ சைன் தீட்டா raised to the power 0. ஸோ தட் இந்த 7ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் இந்த இண்டெக்ஸ் வந்துடணும். ஸோ இது ஒவ்வொரு டேர்ம்லேயும் வரும், அதை நம்ம எக்ஸிபிட் பண்ணி காட்டுவோம். ப்ளஸ் அடுத்தது இங்கே என்ன பண்ணலான்னா 7c1 இது என்ன பண்ணிக்கலாம், காஸ் பவர் 6 தீட்டா. இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஐ சைன் தீட்டா raised to the power 1. ஸோ தட் 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த இண்டெக்ஸ் 7 வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வரலாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் ஃபார்முலா எழுதிடலாம். அடுத்தது 7c2 அது என்னது, காசோட பவரை ஒன்று குறைச்சிருங்க, காஸ் 5 தீட்டா. இங்கே ஐ சைன் தீட்டா raised to the power 2. அடுத்தது 7c3 காசோட பவர் ஒன்று குறைக்கணும், காஸ் பவர் 4 தீட்டா. இங்கே ஐ சைன் தீட்டா raised to the power 3 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணலாம் 7c4 காஸ் இன்னொன்று ரெடியூஸ் பண்ணோம். ஸோ காஸ் கியூப் தீட்டா ஆகிடும், ஐ சைன் தீட்டா டு த பவர் இது 4 ஆகிடும். அடுத்தது 7c5 அப்படின்னா இது என்ன ஆகிடும், காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக ஆகிடும். இது வந்து ஐ சைன் தீட்டா டு த பவர் 5 ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு, இதை அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் இங்கே எழுதிடலாம். ப்ளஸ் 7c6 இது என்ன பண்ணிக்கலாம், காஸ் தீட்டா raised to the power 1. சரிங்களா? அதுக்கப்புறமா ஆர் வெறும்னே காஸ் தீட்டா கூட போடலாம், நம்ம ப்ராக்கெட் கூட போட வேணாம். 7c6 காஸ் பவர் 1 தீட்டா, அதான் காஸ் பவர் 1 தீட்டா காஸ் தீட்டா. இது என்ன பண்ணலாம், ஐ சைன் தீட்டா raised to the power 6 ஆகிடும். ஃபைனலாக 7c7 இது காசு 7c7 காஸ்
0 theta. Cos 0 theta இது 1 ஆயிடும். இது I sin theta raised to the power 7. I sin theta raised to the power 7. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வந்துடலாம் அப்படியே கிராஜுவலாக. தட் இஸ் ஈக்குவல் டு 7C0 எவ்வளோ இருக்குது பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள் 7C0 1. ஸோ அப்போ நான் நேராக போட்டுறேன். ஸோ இதுக்கு பதில் 7C0க்கு பதில் இங்கே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கேருந்து எடுத்துக்கலாம் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 7C0 வந்து 1. அப்போ நேராக போட்டுருவேன். 1 போட்டுருவோம். 1 × 1 வச்சு எதை பண்ணாலும் அதனால் 1 போட மாட்டேன். 1 வச்சு எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். அந்த நம்பர் தான் வரும். 1 வச்சு எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த எதை மல்டிப்ளை பண்ணுறோம் அதுதான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த 7C0 1 அதை போட மாட்டோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வந்துடும், cos power 7 theta. அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், anything raised to the power 0 is 1. இது 1 ஆகிடும். anything to the raised to the power 0 is 1. இது 1 ஆகிடும். அப்போ இதுவும் 1 ஆகிடும். சரிங்களா? ஏன்னா I sin theta is not 0, அதனோட பவர் வந்து 1. ஸோ this will be 1. ஓகே, ஸோ அது 1 ஆகிடும். ஓகேங்களா? cos power 7 theta. அடுத்தது இங்கே என்ன வருது, 7C1. 7C1 எவ்வளோ பாருங்கள், 7C1 is 7 இருக்கா? ஸோ 7C1 is 7. அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம், 7னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 7 cos power 6 theta multiplied by I sin theta அப்படின்னு போடலாம். அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், அடுத்தது இந்த டேர்ம் 7C2. 7C2 எவ்வளோ இருக்குது பாருங்கள், 21. ஸோ அதை இங்கே போட்டுக்கலாம். 21 7C2 is 21 cos power 5 theta, cos power 5 theta multiplied by, இது பாருங்கள் I ஸ்கொயர் பண்ணணும். I ஸ்கொயர் பண்ணால் I ஸ்கொயர் is -1. ஸோ நமக்கு I ஸ்கொயர் என்ன வந்துடும், -1 வந்துடும். அப்போ இது மைனஸ் I ஸ்கொயர் வந்து -1 ஆகிடும். sin theta ஸ்கொயர் பண்ணால் sin ஸ்கொயர் theta ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வந்துடும், இது மைனஸ் sin ஸ்கொயர் theta இந்த டேர்ம் வந்துச்சு. ஸோ இதை போட்டாச்சு. சரியா? அடுத்தது நமக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அடுத்தது இந்த டேர்ம். இது என்னது, 7C3. 7C3 கீழே எழுதிக்கலாம் நம்ம. ப்ளஸ் 7C3 பாருங்கள், 7C3 எவ்வளோ நமக்கு 35. ஸோ 35 cos power 4 theta. அதுக்கப்புறமா cos power 4 theta. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 7C3 I sin theta ஹோல் கியூப் இருக்குது. I sin theta ஹோல் கியூப் இருக்குது. I sin theta ஹோல் கியூப். அப்போ I கியூப் எவ்வளோ நமக்கு, I ஸ்கொயர் டைம்ஸ் மைனஸ் I ஸ்கொயர் டைம்ஸ் I. அது என்ன ஆகிடும், மைனஸ் I ஆகிடும். அப்போ இது மைனஸ் I sin கியூப் theta. ஸோ திஸ் இஸ் மைனஸ் I sin கியூப் theta. சரியா? அதுக்கப்புறமா ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன, 7C4. 7C4 எவ்வளோ பாருங்கள், இந்த 7C4 என்னவா இருக்குது இங்கே பாருங்கள், 7C4 is 35. அதுவும் 35 தான். ஸோ 7C5 is 35. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் 35 cos 7C4 is 35. ஸோ 35 cos கியூப் theta டைம்ஸ் பாருங்கள் I பவர் 4. இது என்னது, I பவர் 4 இருக்குது. ஸோ I பவர் 4னால் நமக்கு 1 ஆகிடும். I பவர் 4 ஆகிடும், 1 ஆகிடும். இங்கே பாருங்கள் I பவர் 4 இஸ் I ஸ்கொயர் டைம்ஸ் I ஸ்கொயர். ஸோ இது -1, இது -1 மல்டிப்ளை பண்ணால் 1 ஆகிடும். அப்போ இங்கே என்ன பண்ணால் 1 sin பவர் 4 theta அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அப்போ இதுக்கு பதில் என்ன போட்டுடலாம், I பவர் 4 sin I sin theta பவர் 4க்கு sin பவர் 4 theta அப்படின்னு போட்டுடலாம் நம்ம. அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், 7C5 இருக்குது. 7C5 எவ்வளோ இருக்குது, 21. 7C5 வந்து 21. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 21 cos ஸ்கொயர் theta டைம்ஸ் இது பாருங்கள் I பவர் 5 இருக்குது. I பவர் 5 வந்து I பவர் 5 I பவர் 4 டைம்ஸ் Iன்னு எழுதிக்கலாம். I பவர் 4 தான் இப்போ தான் பார்த்தோம் 1ன்னு. அப்போ I பவர் 5 ஆகிடும், I ஆகிடும். அப்போ I sin 5 theta அப்படின்னு போடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, sin 5 theta, sin பவர் 5 theta. ஓகேவா? சரிங்களா? ஓகே. ஸோ இது I sin 5 theta அது போட்டுடலாம். அடுத்தது என்ன இருக்குது, 7C6. 7C6 எவ்வளோ இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள்
7c6 எவ்வளோ இருக்குது? 7c6 is 7. அப்போ ப்ளஸ் 7 cos theta ப்ளஸ் இந்த இருக்கு பாருங்கள் I பவர் 6. I பவர் 6 வந்து I பவர் 4 I ஸ்கொயர் ஆகிடும். I பவர் 4 1, I ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ I பவர் 6 மைனஸ் 1 ஆகிடும். அப்போ மைனஸ் சைன் பவர் 6 தீட்டா, மைனஸ் சைன் பவர் 6 தீட்டா. ஏன்னா இங்கே பாருங்கள் சைன் பவர் 6 இருக்குது, சைன் தீட்டா ரேஸ் டு த பவர் 6. அப்போ சைன் பவர் 6 தீட்டா ஆகிடும். சரிங்களா? அடுத்தது ஃபைனலாக இருக்குது 7c7 எவ்வளோ பாருங்கள்? 7c7 is 1. ஸோ 7c7 is 1. ஸோ அது எழுதிடலாம். 7c7 is 1 அப்படின்னு எழுதிடலாம். 7c7 is 1. அடுத்த டேர்ம் லாஸ்ட் டேர்ம். ஸோ 1 இது 1 ஆகிடும். எனிதிங் ரேஸ் டு த பவர் இதுவும் 1 ஆகிடும். காஸ் தீட்டா ரேஸ் டு த பவர் 0 1 ஆகிடும். ஸோ இதுவும் 1 இதுவும் 1 ஆகிடும். ஸோ 1 மல்டிப்ளைட் பை 1 1. இது I பவர் 7 ஆகிடும். I பவர் 7 வந்து நமக்கு என்ன ஆகிடும்? மைனஸ் I ஆகிடும். மைனஸ் I சைன் பவர் 7 தீட்டா அப்படின்னு போடலாம். I பவர் 7 எப்படி மைனஸ் I வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் I பவர் 7 நம்ம என்ன பண்ணலாம்? I பவர் 4 I ஸ்கொயர் I பவர் 1 அப்படின்னு எழுதிடலாம். I பவர் 4 வந்து 1, I ஸ்கொயர் மைனஸ் 1, I வந்து I தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் I. ஸோ இது என்ன இடம்? அப்படியே மைனஸ் I, அதை தான் இங்கே போட்டுருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த I வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. பட் நான் இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? அப்போசாட்டாக இருக்குது நம்ம ப்ரெசன்டேஷன். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுவோம். அழகாக டெலீட் பண்ணிடலாம். இது வேணால் இருக்கட்டும் உங்களுக்காக ரெஃபரன்ஸ் கார்டு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது? நல்லா பாருங்கள். நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா cos 7 தீட்டா ப்ளஸ் I சைன் 7 தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ நம்ம என்ன ஆனால் நமக்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த சைன் 7 தீட்டா மட்டும்தான் வேணும் நமக்கு. கொஸ்டினில் கேட்டிருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆர் இமேஜினரி பார்ட்னு போட்டுருவோம். எதுக்கு? கோஎஃபிஷியன்ட்ஸ் கூட வேணும். ஈக்குவேட்டிங் தி இமேஜினரி பார்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சைன் கேட்டாங்கன்னா இமேஜினரி பார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சைன் யாரோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த சைன் 7 தீட்டா இருக்குல்ல, I சைன் 7 தீட்டா இருக்கு இல்லையா? இந்த சைன் 7 தீட்டா யாரோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது? ஐயோட கோஎஃபிஷியன்ட். அதான் இமேஜினரி பார்ட். ஸோ இங்கே இமேஜினரி பார்ட் யார்? சைன் 7 தீட்டா. அப்போ ரியல் பார்ட் I இல்லாத பார்ட் யார்? காஸ் 7 தீட்டா. நமக்கு கேட்டிருக்கிறது இமேஜினரி பார்ட் தான். ஏன்னா சைன் 7 தீட்டா தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம இமேஜினரி பார்ட்ஸ் மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். இமேஜினரி பார்ட்ஸ் எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன் 7 தீட்டா அதுதான் நமக்கு வேணும். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு I உள்ளதை மட்டும் நான் டிக் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே I இல்லை, காஸ் பவர் 7ல் I இல்லை. ஸோ அதை விட்டுருவோம். இங்கே இருக்குது பாருங்கள் I, இந்த டேர்மில் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இல்லை பாருங்கள், there is no I here. ஸோ அப்போ அதை நம்ம விட்டுடலாம். அப்போ I இருக்கிறது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே இருக்காது பாருங்கள், there is no I here. I இல்லை இந்த டேர்மில். ஸோ அப்போ நம்ம அதை விட்டுடலாம். I இல்லாத பார்த்து I இங்கே இருக்குது பாருங்கள். 21 cos ஸ்கொயர் இந்த இடத்துல I இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள் I உள்ளது மட்டும் மேலே டிக் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் I, இங்கே இல்லை I இல்லை. சரிங்களா? இப்போ I உள்ளதை மட்டும் கலெக்ட் பண்ணுவோம் நம்ம. சரியா? ஸோ அப்போ நமக்கு யார் இருக்கா? 7 cos பவர் 6 தீட்டா டைம்ஸ் இங்கே I உள்ளது, ஐயோட கோஎஃபிஷியன்ட் சைன் தீட்டா இருக்குது. அப்போ ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது யார்? ஐயோட கோஎஃபிஷியன்ட் யார்? 7 cos பவர் 6 தீட்டா சைன் தீட்டா. ஸோ அதை மட்டும் போட்டால் போதும். 7 cos பவர் 6 தீட்டா, இங்கே என்ன போடுறேன் நான்? சைன் தீட்டா, அதை மட்டும். ஸோ ஐயை விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துக்கணும். சரிங்களா? ஐயோட கோஎஃபிஷியன்ட். அப்புறம் இங்கே யார் இருக்கா பாருங்கள்? இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட்டு யாரெல்லாம் இருக்கா பாருங்கள்? இந்த இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். அப்போ அடுத்த டேர்ம் நமக்கு என்ன வரும்? அடுத்த டேர்ம் வந்து நமக்கு என்ன வரும்? அடுத்த டேர்ம் நமக்கு என்ன வரும்னா மைனஸ் வரும். ஏன்னா இது பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். மைனஸ் 35
காஸ் பவர் 4 தீட்டா இந்த இருக்குது காஸ் பவர் 4 தீட்டா. அடுத்தது சைன் கியூப் தீட்டா, அதை ரெண்டுத்தையும் எழுதிக்குவோம். சரியா? காஸ் பவர் 4 தீட்டா அடுத்தது சைன் கியூப் தீட்டா. ஏன்னா அதுதான் வந்து இந்த மைனஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ஸ், மைனஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ஸ். சரிங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் திருப்பியும் சொல்கிறேன், மைனஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் யார் பாருங்கள். இங்கே மைனஸ் ஐ இருக்குது, இதோட ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் யார்? இந்த மைனஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வந்துடும். ஸோ 35 காஸ் பவர் 4 தீட்டா, அப்புறம் இந்த சைன் கியூப் தீட்டா போட்டாச்சு. அடுத்தது என்ன எழுதணும் நம்ம? அடுத்தது எங்கே இருக்குது? அடுத்தது ஐ உள்ள டேர்ம் பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இதோ இந்த ஐ இருக்குது, அந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் யார்? 21 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் 5 தீட்டா. அதை தான் எழுத போகிறோம். அடுத்தது என்ன எழுதணும் நம்ம? இங்கே 21 காஸ் ஸ்கொயர் தீட்டா டைம்ஸ் சைன் பவர் 5 தீட்டா. ஸோ இந்த டேர்ம் எழுதியாச்சு. அடுத்து ஐ உள்ளது யார்? இதுதான். அங்கே பாருங்கள், இது மைனஸ் ஐ இருக்குது, நமக்கு ஐ தான் வேணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் நமக்கு? இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ஐயை விட்டுருவோம், ஏன்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் தானே, ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது தான். ஸோ இந்த மைனஸ் சைன் பவர் 7 தீட்டா, சைன் பவர் 7 தீட்டா. ஸோ அவ்வளோதான், நம்ம இமேஜினரி பார்ட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? இமேஜினரி பார்ட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சைன் 7 தீட்டாவை சைன் தீட்டாவை வச்சு தான் எழுதணும். ஸோ இங்கே சைன் இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? காஸ் கியூப் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர். ஓ, இதெல்லாம் நாட் அலோடு, இந்த காஸ் ஸ்கொயர்லாம் நாட் அலோடு. அப்போ வி ஹாவ் டு கன்வெர்ட் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டாவை மாற்றணும். இப்போ காஸ் தீட்டாவெல்லாம் சைன் தீட்டாவை மாற்றணும். அதுக்கு என்ன நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எவ்வளோ? நமக்கு வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா எவ்வளோ? 1. சரியா? அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ ஆனால் இங்கே காஸ் பவர் 6 இருக்குது. அப்போ அது எப்படி எழுதுறது? அப்போ காஸ் பவர் 6 தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, காஸ் பவர் 6 தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 1 மைனஸ் ஆர் இப்படி எழுதுங்க. முதல்ல காஸ் பவர் 6 தீட்டாவை முதல்ல நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ 3 2 6. சரிங்களா? அதை எழுதிட்டு இப்போது இந்த காஸ் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த காஸ் ஸ்கொயருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இந்த சைன் ஸ்கொயர் இந்த பக்கம் தள்ளுங்க, என்ன வரும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை எழுதலாம். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டு ஹோல் கியூப்னு எழுதிடலாம். அப்போ நான் இந்த காஸ் பவர் 6க்கு நான் இதை எழுதலாமா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஹோல் கியூப் எழுதலாமா? எழுதலாம் இல்லையா? இப்போ அதை நான் எழுதிடுறேன். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்? இதை எரேஸ் பண்ணிட்டு அதை மட்டும் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் அதை மாற்றி எழுதினே வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை நல்லா பாருங்கள். ஸோ இதை 7. ஸோ இந்த மாற்றுறதை நான் என்ன பண்ணுறேன்? கலரில் எழுதுகிறேன். மாற்றுறதை என்ன பண்ணுறேன்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப். ஸோ அதான் மாற்றினது. இந்த சைன் தீட்டா அப்படியே தான் இருக்கும், பக்கத்தில் இருக்க சைன் தீட்டா அப்படியே தான் இருக்கும். மைனஸ் இந்த 35-ஐ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை மட்டும் இந்த சைடில் எழுதி வச்சுக்கலாம், ஓரமாக எழுதிக்கலாம். சரிங்களா? மைனஸ் சைன் பவர் 7 தீட்டாவை இந்த ஓரமாக எழுதிக்கலாம். மைனஸ் சைன் பவர் 7 தீட்டா இங்கே எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை எழுதுறேன். மைனஸ் 35 காஸ் பவர் 4 தீட்டா எழுதிட்டோம். காஸ் பவர் 35, ஏன்னா நமக்கு இந்த காஸ் பவர் 4 தீட்டா வேணாம், இந்த காஸ் பவர் 4 தீட்டா வேணாம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த காஸ் பவர் 4 தீட்டாவை எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். காஸ் பவர் 4 தீட்டாவை எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். பாருங்கள், திருப்பி அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரே ஒரு சேஞ்சு தான். என்ன சேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எழுதலாம். என்ன சேஞ்சு இது பாருங்கள்.
நம்ம தான் இப்போ தான் சொன்னோம் இல்லையா, காஸ் பவர் 4 தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஆனால் வாட் இஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் நான் என்ன பண்ணலான்னா இதை எழுதுகிறேன் பாருங்கள், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுவேன். எழுதிட்டு இந்த சைன் கியூப் தீட்டா அப்படியே எழுத வேண்டியது தான். இந்த சைன் கியூப் தீட்டாவை அப்படியே எழுத வேண்டியது தான். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் இந்த 21 இருக்கா, இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டாவை மாற்றிடுவோம். ஸோ மாற்றினதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றினதை கலர் காம்பினேஷன் க்ரீன்லேயே போடுவோம் நம்ம, பிகாஸ் வி ஆர் யூஸிங் க்ரீன் கலர். ஸோ க்ரீனே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு புரியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா டைம்ஸ் சைன் பவர் 5 தீட்டா டைம்ஸ் சைன் பவர் 5 தீட்டா மைனஸ் இது எழுதிடலாம் சைன் பவர் 7 தீட்டா. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், இப்போ சைனாகவே மாற்றிட்டோம். இப்போ இதை அழிச்சிப்போம், நமக்கு இது தேவைப்படாது. அவ்வளோதான், எல்லாம் சைனாக மாற்றிட்டோம் பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச் இன்டு சைன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இந்த 7 அப்படியே வச்சுக்கோங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இது என்ன, எதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், a மைனஸ் b ஹோல் கியூப். அதுக்கும் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 3 3 1ன்னு இருக்கும். நான் வேணால் மேலே போய் காட்டுறேன் பாருங்கள். a ப்ளஸ் b ஹோல் கியூப்னா அது இருக்குது பாருங்கள். இதை தான் எடுத்துக்கணும். ஹோல் கியூபுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன் 1 3 3 1 அப்படின்னு. அப்போ இதை எழுதிடலாம். நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 1 கியூப், அப்புறம் மைனஸ், ஏன்னா இங்கே இடையில மைனஸ் இருந்தால் ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், மைனஸ் 3 அப்படின்னு போட்டுருவேன். இதை ஸ்கொயர் பண்ணோம், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இதை அப்படியே எழுதிக்கணும். இந்த சைன் ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கணும், சைன் ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கணும். அப்போ 3 சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு 3 1 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சைன் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணணும். பைனாமியல் தியரத்தில் பண்ண மாதிரியே தான். அப்போ இது சைன் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் சைன் பவர் 4 தீட்டாவாக ஆகிடும். அடுத்தது மைனஸ் போட்டு இதனோட கியூப் எழுதணும், சைன் ஸ்கொயர் தீட்டாவோட கியூப். அது என்ன ஆகிடும், சைன் பவர் 6 தீட்டா ஆகிடும், சைன் பவர் 6 தீட்டா. ஸோ டைம்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே இருக்க சைன் தீட்டா, இதை மறக்காமல் இங்கே ஒரு சைன் தீட்டா மல்டிப்ளை பண்ணி விட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஓவர். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் முழுக்க முடிச்சிட்டோம் நம்ம. சரியா? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மொத்தத்தையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மக்கிட்ட, அடுத்தது இந்த பாருங்கள், அடுத்தது இந்த டேர்ம் எழுதப்படும். அது என்ன பண்ணலாம், மைனஸ் 35 டைம்ஸ் இது பாருங்கள், இது என்னது, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்போ அதை எழுதிடலாம் நீங்கள், 1 மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னா வரும் நமக்கு பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 to 1 வரும். a ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் பவர் 4 தீட்டா. ஸோ அப்போ இது மொத்தத்தையும் இங்கே எழுதிட்டோம் க்ளீனாக. சரியா? சரிங்களா? ஸோ அது எழுதியாச்சு. அதனால் இதை என்ன பண்ணலாம், இதை எரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட இந்த இடத்துல என்ன இருக்குது, சைன் கியூப் இருக்குது. அப்போ நான் இங்கே சைன் கியூபால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான், இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன வந்துச்சு, இது ஃபுல்லாக எழுதியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக எழுதியாச்சு. ஸோ இது வேணாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேர்மு இதை எழுத போகிறோம். ஸோ ப்ளஸ் 21 ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கோங்க, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, நோ எக்ஸ்பேன்ஷன் ஹியர், அப்படியே தான் சைன் பவர் 5 தீட்டா, சைன் பவர் 5 தீட்டா மைனஸ் இந்த டேர்ம் கடைசியாக சைன் பவர் 7 தீட்டா, அதை எழுதிடுவோம், சைன் பவர் 7 தீட்டா. அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் இப்போ சைனாக மாற்றிட்டோம் நம்ம. ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் சைன் நவ். எல்லாமே என்ன இருக்குது, சைன் தீட்டாவில் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணோம், இப்போ மல்டிப்ளை பண்ணி லைக் டேர்ம்ஸை குரூப் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது நமக்கு, லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா சைன் 7 தீட்டா இருக்குது, சைன் 7 தீட்டா இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த பாருங்கள், முதல்ல 1 இன்ட்டு சைன் தீட்டா, முதல்ல 1 இன்ட்டு சைன் தீட்டா மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இது சைன் தீட்டா இன்ட்டு 7. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னா
பாருங்கள் 7ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி 7, அந்த 7ஐ இதோட மல்டிப்ளை பண்ணுவேன். அப்படி பண்ணி நேராக எழுத போகிறேன். இல்லைனா ரொம்ப லேட் ஆகும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். சரியா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல உங்களுக்கு சொல்லி எழுதுகிறேன். 7 into 1 7, 7 times sin theta, so 7 sin theta. கரெக்டா? 7 into 1 7 times sin theta. அடுத்தது என்ன வரும் நமக்கு, 7 times 3 21 sin square theta. அதை இதோட sin theta பண்ணணும். அப்போ நமக்கு பண்ண என்ன வரும், 21 sin square theta times sin theta, 21 sin cube theta. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் 21 times sin cube theta. அடுத்தது என்ன பண்ணணும், 7 times 3 21 sin power 4 theta multiplied by sin theta பண்ணணும். அதை பண்ணால் என்ன வரும், 21 sin power 5 theta, 21 sin power 5 theta. ஸோ 21 times sin power 5 theta. அது ஓவர். அடுத்தது 7 times இதை மல்டிப்ளை பண்ணணும், அதை இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் sin power 6 theta times sin theta. அப்போ அது என்ன வந்துடும், மைனஸ் 7 sin power 7 theta. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோ முழுக்க போட்டாச்சு. இந்த ரோ முழுக்க இது ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. அடுத்தது இதை எடுக்க போகிறோம், இதை பண்ண போகிறோம். பண்ணுவோமா? அதுக்கு அடுத்த லைனுக்கே வந்துருங்க, அப்போ தான் ஈஸி. இப்போ பாருங்கள், மைனஸ் 35 times 1 மைனஸ் 35 இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 35 sin cube theta. என்ன வரும், மைனஸ் 35 sin cube theta. அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 35 2 மல்டிப்ளை பண்ணால் 70 sin square theta. sin square thetaவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், sin power 5 theta. அப்போ நமக்கு என்ன வரும், 70 sin power 5 theta வரும். நமக்கு என்ன வரும், 70 sin power 5 theta. அவ்வளோதான், இது ஒர்க் ஓவர். அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 35 sin power 4 theta, மைனஸ் 35 sin power 4 theta. அதை இதோட மல்டிப்ளை பண்ணால் sin power 7 theta ஆகிடும். அப்போ மைனஸ் 35 sin power 7 theta, மைனஸ் 35 sin power 7 theta. ஸோ இது ஓவர் ஆயிடுச்சு, இது ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வாட் டு வி டூனா, இந்த இப்போ இதெல்லாம் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் போட்டோன்னா ஒர்க்கு ஓவர். போட்டுருவோமா? பாருங்கள், இப்போது இதை எடுங்க. இது என்ன வரும், 21 times 1 என்ன வரும், 21. அதை இதோட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 21 sin power 5 theta, 21 sin power 5 theta plus 21 sin power 5 theta. ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் 21 sin square theta, அதை sin 5 thetaவோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் 21 sin power 7 theta, மைனஸ் 21 sin power 7 theta. அவ்வளோதான். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அது அப்படியே எழுதிருங்க, மைனஸ் sin power 7 theta. ஸோ எல்லா மல்டிப்ளிகேஷனும் நம்ம முடிச்சிட்டோம். we have completed all the multiplications. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம குரூப் பண்ணி டேர்ம்ஸ் மட்டும் எழுதினா போதும். குரூப் பண்ணி டேர்ம்ஸ் மட்டும் எழுதினா போதும். எழுதிடுவோமா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது வந்து sin 7 theta லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ we are almost there. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு sin theta மட்டும்தான் இருக்குது, அது 7 sin theta. ஒரு டேர்ம் தான் இருக்குது sin theta இன்வால்வ் ஆக வேண்டியது. அப்புறம் sin cube பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. வேறு எங்கேயா sin cube இருக்கா பாருங்கள், இருக்காது. ஸோ 35 36 56. ஸோ மைனஸ் 56 sin cube theta. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், நம்ம வேறு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். sin power 5 thetaக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளூ யூஸ் பண்ணலாம். பாருங்கள், sin power 5 இங்கே ஒன்று இருக்குது, 21. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், 21 42 ப்ளஸ் 70 ஆட் பண்ண எவ்வளோ வரும், 42 + 70 112 வருது. அப்போ 112 sin power 5 theta. அடுத்தது sin power 7, அதை க்ரீனில் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீன். ஸோ sin power 7 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது 7, இது ஒரு இருக்குது 42 43 + 20 63 + 1. ஸோ மைனஸ் 64
minus 64 sin power 7 theta. So இதுதான் என்னது trigonometric expansion for sin 7 theta in powers of sin theta. In powers of sin theta இதான் வந்து expansion. சரிங்களா? இதான் ஆன்சர். இல்லை இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் டேர்ம் வருது பாருங்கள். இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆல்டர்னேட்டாக வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது க்ளூஸாக வச்சுக்கலாம். நம்ம எரர் பண்ணாமல் இருக்கோமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வித் தட் we finish this problem. We will do one more problem based on this. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க சின்ன வேரியேஷன் ஒன்று பார்த்துட்டு இதே ப்ராப்ளத்தை பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸு பாஸ்கல் ட்ரையாங்கிள் இல்லாமல் எப்படி போடுறதுங்கிறது சப்சீக்வெண்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.